வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கொள்ளு ரசம் நம்மளுக்கு சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரசத்தை சாப்பாடு கூட சாப்பிடும்போதோ இல்லை தனியா கூட ஒரு டம்ளர்ல ஊற்றி குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஒரு கை கொள்ளை நல்லா 3 முறை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் தண்ணியில ஒரு அரை மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த நல்லா கொள்ளு வெந்திருக்கும் இல்லைங்களா, அந்த கொள்ளை ஒரு கரண்டி, அதாவது இந்த மாதிரி ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு 2 தக்காளியை எடுத்துட்டு ஒரு குண்டால போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டா தக்காளி நல்லா சாஃப்டாகிடும். நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரமாக. இப்போ இந்த புளியை நல்லா நம்ம கரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி வடிகட்டுறது நம்ம வச்சு கரைக்கும் போது அதில் இருக்க கல் மண்ணு கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம இருத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கொள்ளு தண்ணி, இந்த தண்ணியவே ஊற்றி ஊற்றி நல்லா புளியை கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு இதே மாதிரி ஒரு 3 to 4 முறை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு கரைக்கும் போதே தெரியும் அந்த புளியில் இன்னும் எசன்ஸ் இருக்கா இல்லை வெறும் சக்கை தான் இருக்கான்னு. இப்போ ஒரு 4 முறை இதே மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் சக்கை மட்டும் இருக்கும். அந்த டைமில் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி சக்கையை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு அடுத்ததான் இதில் தக்காளியை கரைச்சி விட போகிறோம். நம்ம தக்காளி ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், தோலும் ஈஸியாக கலண்டு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். எல்லாமே நீட்டாக நம்மளுக்கு தக்காளியோட சாறு ஃபுல்லாக அந்த கொள்ளு தண்ணியில் இறங்கியிருக்கும். அடுத்ததாக இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதில் சீரகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுனி கையில் ஒரு 2 தடவை சீரகம் போட்டுக்கிறோம். ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நுனி விரலில் கையில் மிளகு 2 டைம் எடுத்துக்கிறோம். ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையும் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு கை கொத்து கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி முதல்ல தூள் பண்ணி எடுத்துட்டு இதில் ஒரு 7 to 8 சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொள்ளு வேக வச்சு, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஒரு 4 to 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு இந்த கொள்ளு தண்ணிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றாத அரைக்கும் போது தான் நம்மளுக்கு அம்மியில் அரைச்ச அதே டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஒரு கை போட்டுக்கிறோம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசம், அதை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. மேலாக நுர கட்டும்போது நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். கடைசியாக இதில் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் மேலே இந்த மாதிரி கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது தான். ரசத்தை உடனே மூடி வச்சுருங்க, அப்போ தான் அதோட ஸ்மெல் வெளியே போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தை ஒயிட் ரைஸ் கூட போட்டுட்டு இந்த ரசம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கூட இந்த மாதிரி ஒரு சேனக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இருந்தால் இந்த டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம். அந்தளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.